نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، أيها الإخوة والأخوات، سنبدأ درسنا بإذن الله تعالى مما توقفنا. نحن توقفنا في التدريب الثاني. نحن في الدرس الخامس في المطعم، ثم انتهينا من التدريب الأول. إن شاء الله سندرس اليوم من التدريب الثاني، أليس كذلك؟ من يتقدم أولا؟ من يملأ الفراغ الأول؟ تفضلوا يا رواري. فيروسي أستاذ. نعم فيروسي. أختي تأكل السمك كثيرا. نعم أحسنتي. أختي تأكل السمك كثيرا. نعم، أختي تأكل السمك كثيرا. طيب، அந்த இடத்துல அஹி அப்படின்னு வந்தா எப்படி சொல்லுவீங்க ஃபைரோசி? يأكل أخي يأكل السمك كثيرا. نعم أحسنتي. வேற யார் சொல்ல வரீங்க? أحمد. أحمد. أنا أفضل عصير التفاح. نعم أحسنتي. أنا أفضل عصير التفاح. أنا أفضل عصير التفاح. மேல உள்ளதுக்கு அர்த்தம் என்ன? உக்தி என்னுடைய சகோதரி தஅக்குலு சாப்பிடுவாள், அஸ்ஸமக மீன் என்னுடைய சகோதரி கதீரன் அதிகமாக மீன் சாப்பிடுவாள். உக்தி தஅக்குலு கதீர். أنا أفضل عصير التفاح. عصير என்றால் ஜூஸ் தானே, பழச்சாறு. عصير التفاح ஆப்பிள் ஜூஸை, ஆப்பிள் ஜூஸை நான் உஃபضل என்ன செய்வேன்? வரவேற்பேன், விரும்புவேன், முன்னுரிமைப்படுத்துவேன். எல்லாம் உஃபضل. طيب أنا أفضل عصير التفاح. أنا أفضل عصير التفاح. نعم. الثالث من يجيب؟ نازر أستاذ. نازر أستاذ. والدي يشرب القهوة دائما. نعم، والدي يشرب القهوة دائما. والدي என்னுடைய வாலித் என்னுடைய தந்தை. வாலிதி என்ற அபி ரெண்டு மாதிரி சொல்லலாம். வாலிதி யஷ்ரபுல் கஹ்வத. யஷ்ரபு ஷரிப யஷ்ரபு குடிப்பார். யஷ்ரபுல் கஹ்வத தாயிமா எப்போதும் காஃபி கோஃபி குடிப்பார். காஃபி குடிப்பார். வாலிதி யஷ்ரபுல் கஹ்வத தாயிமா. طيب வாலிததி என்றா எப்படி சொல்லணும்? யார் யார் சொல்றீங்க? نسرين. والدتي تشرب القهوة دائما. نعم أحسنتي. முஅன்னதாக மாறும் பொழுது, பெண்பாலாக மாறும் பொழுது வாலிததி என்னுடைய தாய், வாலிததி தஷ்ரபு, வாலிதி யஷ்ரபு, வாலிததி تشرب. نعم. الرابع من؟ فواز. نعم فواز. أتناول في الفطور قطعا من الخبز. طيب திரும்பவும் வாசிங்க. أتناول في الفطور قطعا من الخبز. خبز. قطعا இருக்குதா அல்லது قطعا؟ نعم، قطعة من الخبز. قطعة من الخبز. خبز. نعم. أتناول நான் உட்கொள்கிறேன், பரிமாறுகிறேன், எடுத்துக்கொள்கிறேன். أتناول في الفطور. أتناول
في الفطور فطور காலை உணவு. காலை உணவிலே நான் உட்கொள்கிறேன். என்ன உட்கொள்கிறேன்? قطعة من الخبز. خبزிலிருந்து ஒரு துண்டு, ஒரு பீஸ். خبز என்றால் ரொட்டி உள்ளது. bread எல்லாமே خبز தான். أتناول في الفطور قطعة من الخبز. نعم. الخامس من يجيب؟ خير أستاذ. نعم تفضلي. لا أشرب عصير الليمون. نعم. لا أشرب عصير الليمون. لا أشرب عصير الليمون. ما معنى؟ லெமன் பழச்சாறை குடிக்க மாட்டேன். نعم أحسنت. لا أشرب நான் குடிக்க மாட்டேன். يكفيك. لا أشرب நான் குடிக்க மாட்டேன். عصير الليمون. லைமூன் என்றால் சொன்ன மாதிரி தசிக்க என்றால் தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு விளங்காது. என்ன சொல்றது தமிழ்ல? லெமன் எலுமிச்சை சாற்றை நான் குடிக்க மாட்டேன். لا أشرب عصير الليمون. طيب التدريب الثالث. التدريب الثالث. رتب الكلمات الآتية لتكون من كل سطر جملة مفيدة. இங்க ஒழுங்கில்லாம இருக்குது. நீங்க அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி ஒரு ஜும்லாவாக உருவாக்கணும். சரியா? யாரு முதல்ல வாரீங்க? ومن يتقدم أولا؟ أم أحمد. فيروسي أستاذ. نعم أم أحمد. أشرب كوبا صغيرا من اللبن كل يوم. نعم أحسنتي. أشرب நான் குடிப்பேன் தானே. أشرب كوبا صغيرا ஒரு சிறிய கப். கூப் صغير சிறிய. أشرب كوبا صغيرا من اللبن. من اللبن லெபனிலிருந்து, பாலிலிருந்து அல்லது லெபன் தயிர் மோர்ல இருந்து ஒரு சிறிய கப் நான் குடிப்பேன். குல்ல யௌமின் ஒவ்வொரு நாளும். அஷ்ரபு கூபன் صغيرا من اللبن كل يوم. نعم. الثاني من؟ فيروسي أستاذ. نعم تفضلي. أتعشى مع والدي ووالدتي. نعم ترجمي. நான் இரவு உணவை என்னுடைய தந்தை தாயுடன் சாப்பிட்டேன். அத்தகஷா نعم டின்னர் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன். மக உடன் என் தந்தையுடனும் தாயுடனும் சாப்பிட்டேன். மேலும் என் தாயுடனும். نعم أحسنتي. أتعشى நான் சாப்பிடுவேன். இரவு உணவு சாப்பிடுறதுக்கு பெயர் தான் أتعشى. நான் இரவு உணவு சாப்பிடுவேன். تعشى يتعشى என்றால் இரவு உணவு சாப்பிட்டான். தகத்தா யதகத்தா என்றால் பகல் உணவு சாப்பிட்டான். கதா சாப்பிட்டான் தானே. தஅஷா என்றால் இரவு உணவு சாப்பிட்டான். இது ஒரு ஃபியல். அத்தஅஷா ஃபியல் முதாரி. நான் இரவு உணவு சாப்பிடுவேன். மஅ வாலிதி என்னுடைய, வித் மஅ உடன், வாலிதி என்னுடைய வாலிதுடன், தந்தையுடன், வவாலிததி வவாலிததி என்னுடைய வாலிதாவுடன், தாயுடனும். أتعشى مع والدي ووالدتي. نعم. الثالث من؟ أستاذ رسمي. نعم تفضل. رسمي. الطعام في المطعم الجامعة لذيذ. نعم. الطعام في مطعم الجامعة لذيذ. أحسنت. இரண்டு மாதிரி சொல்லலாம். الطعام لذيذ في مطعم الجامعة أنه சொல்லலாம். الطعام لذيذ في مطعم الجامعة أنه சொல்லலாம். الطعام في مطعم الجامعة لذيذ أنه சொல்லலாம். نعم. ترجم يا أخي رسمي. لذيذ means ஜாஸ்மின். இமாம் ஜாஸ்மின். வழங்கப்படக்கூடிய உணவு சுவையானது. نعم أحسنت. الطعام உணவு
லதீதுன் சுவையானது, டேஸ்டானது, சுவையானது. எங்க ஃபி மத்அமில் ஜாமிஆ, ஜாமியாவுடைய மத்அமில் யூனிவர்சிட்டி அதாவது உணவகத்தில். ஃபி மத்அமில் ஜாமிஅத்தி. الطعام في مطعم الجامعة لذيذ. الطعام في مطعم الجامعة لذيذ. طيب الرابع زينب أستاذ. فواز. نجيب الله. شربت ماء باردا. نعم. ما معنى هذا الكلام؟ هذه الجملة؟ நான் குடித்தேன் குளிர்ச்சியான நீரை, தண்ணீரை. نعم أحسنت. نعم நான் குளிரான நீரை குடித்தேன். شربت ماء باردا. ماء باردا. طيب أحسنتم. ننتقل إلى التدريب الرابع. اكتب. إذا اكتب أكتب الله اكتب همزة وصل، همزة போட்டி கிரது பிள்ளை. اكتب 3 جمل مفيدة عن الطعام. உணவை பற்றி பயனுள்ள 3 வாக்கியங்கள் சொல்லியிருக்கிறாங்க. கருத்து தரக்கூடிய 3 வாக்கியங்கள். யாரு நீங்க முதலாவது வாக்கியம் சொல்றது? தாம பற்றி. محمد. نعم تفضلي. آكل الطعام 3 مرات كل يوم. أحسنتي. آكل الطعام 3 مرات كل يوم. الذي في كل يوم هذا كل يوم برتين. آكل 3 مرات. நான் 3 முறைகள் சாப்பிடுகிறேன். كل يوم ஒவ்வொரு நாளும். அல்லது ஆகுலு 3 وجبات 3 வேளை சாப்பாடுகளை நான் உட்கொள்கிறேன். كل يوم. أتناول 3 وجبات كل يوم. பரமாதிரியும் சொல்லலாம். ரைட். அடுத்தது இரண்டாவது யார் வாரீங்க? نسرين. نعم تفضلي. أحب أن آكل السمك من الطعام. نعم. தாம் என்ற சொல் வரணும்ன்றது கட்டாயம் இல்லை. தாம் என்ற சமக் தாம் தான். அதனால நீங்க சொன்னாலும் பிரச்சனை இல்லை. தாம் கட்டாயமும் இல்லை. ரைட். தாம் என்ற உணவை பற்றி நாங்க எப்படியும் சொல்லலாம். அப்ப உஹிப்பு சொல்லுங்க திரும்பவும். அன் ஆக்குல. أحب أن آكل سمك من طعام. நாம் உஹிப்பு நான் விரும்புகிறேன். அன் ஆக்குல நான் விரும்புகிறேன். என்ன எதை விரும்புகிறேன்? அன் ஆக்குல சாப்பிடுவதற்கு விரும்புகிறேன். அன் ஆக்குல ஆக்குல சமக் மீன். மீனத்தாம் உணவிலே நான் மீன் சாப்பிடுவதற்கு விரும்புகிறேன். உணவிலிருந்து மீன் சாப்பிடுவதற்கு விரும்புகிறேன். ஆக்குலு உரீது உஹிப்பு அன் ஆக்குல அன் ஆக்குல சமக மினத்தாம். சுருக்கமாக உங்களுக்கு எப்படி சொல்லலாம் என்றா உஹிப்பு அக்ல சமக் நான் சமக் சாப்பிடுவதை மீன் சாப்பிடுவதை விரும்புகிறேன். அல்லது உரீது அன் ஆக்குல சமக் நான் மீன் சாப்பிடுவதை விரும்புகிறேன் என்று சொல்லலாம். ரைட். உஹிப்பு தனாவுல சமக் மீன் கொள்வதை விரும்புகிறேன். பல மாதிரி சொல்லலாம். ரைட். அடுத்தது யார் வரீங்க? தனாவுலனா உட்கொள்றதா? எப்படி? தனாவுலனா இருக்குது. தனாவல யதனாவலு அப்படின்றா உட்கொள்றது, டேக்ன்ற மாதிரி. எடுத்துக்கொள்றது, உட்கொள்றது, பரிமாறுறது. நாங்க உணவுல பயன்படுத்தினா உணவை சாப்பிடுதல் என்ற அர்த்தத்தை குறிக்கும் தானே. ஒரு பொருளை பயன்படுத்தினா நான் அந்த பொருளை எடுக்கிறேன் என்ற அர்த்தத்துல தனாவல் என்று சொல்ல பயன்படுத்தலாம். தனாவலில் கிதாப் புத்தகத்தை எடு. அத்தனாவலு கிதாபி என்னுடைய புத்தகத்தை நான் என்ன செய்கிறேன்? எடுக்கிறேன், பரிமாறுகிறேன். ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி என்ன செய்யும் அந்த சொல்லுக்குரிய அர்த்தம் மாறும். உணவுல பயன்படுத்தும் பொழுது உணவு உட்கொள்றேன், சாப்பிட்றேன் என்ற மாதிரி அர்த்தம். ரைட். யார் வாரீங்க மூன்றாவது? ஜைனப். لا يأكل الشمالي إن الشيطان
يأكل الشمال கரெக்டா உஸ்தாத்? நீங்க இப்ப என்ன சொல்றீங்க என்றால் நீ இடதால் சாப்பிடாதே அப்படித்தானே? ஆமா உஸ்தாத். இடது கையால் சாப்பிடாதே. லா தஅகுல் சாப்பிடாதேன்னு சொல்றது வந்து நஹி. லா தஅகுல் லா சாப்பிட வேண்டாம். லா தஅகுல் பிஷ்ஷிமால் இடது கையால். இடதை சாப்பிடாதே இல்லை, இடது கையால் சாப்பிடாதே. இப்ப பா நாங்க பயன்படுத்தும். லா தஅகுல் பிஷ்ஷிமாலி இடது கையால் சாப்பிடாதே. ஃபஇன்ன ஷைத்தான ஏனென்றால் ஷைத்தான் யஅகுலு பிஷ்ஷிமால் இடதால் சாப்பிடுவான். طيب வேற என்ன சொல்லலாம்? யாரு ட்ரை பண்றேன்னு சொன்னீங்க? நஜிபுல்லா. நஜிபுல்லா அடுத்தது ஃபவாஸ். அத்லுபு மின தாமி பாத சமக்கி வ லஹ்மி. நாம் அத்லுபு நான் ரிக்வெஸ்ட் பண்றேன் அல்லது ஆர்டர் பண்றேன். மின தாமி உணவில் இருந்து ஆர்டர் பண்றேன். உணவு என்ன உணவு ஆர்டர் பண்றேன்? மின தாமி பாத சமக் கொஞ்சம் பாதாண்டா இங்க சம் கொஞ்சம் மீன் மற்றும் இறைச்சி. பிரச்சனை இல்லை. ஃபவாஸ் பதர். أنا أفضل أتناول سمك في العشاء. نعم أنا أفضل السمك في العشاء. أنا சொல்லலாம். أنا أفضل السمك في العشاء. இரவு சாப்பாட்டில் எனக்கு மீன் சாப்பிடுவது விருப்பமானது. أنا أفضل السمك في العشاء சொல்லலாம். அல்லது أنا أفضل நீங்க சொல்ற மாதிரி تناول السمك உணவு சமக் மீன் உட்கொள்வதை நான் இரவு சாப்பாட்டில் மீன் உட்கொள்வதை விரும்புகிறேன். ரைட், இந்த மாதிரி சொல்லலாம். இல்ல அத்தனாவலு என்று நான் உட்கொள்ள விரும்புகிறேன் என்றா நீங்க என்ன சொல்லணும் என்றா அன் அத்தனாவல. ரைட், நீங்க எப்படி வாக்கியத்தை ஆரம்பிச்சீங்க? அன உஃபத்திலு அன் அத்தனாவல நான் உட்கொள்வது. அல்லது நீங்க மஸ்தராக கொண்டு வரலாம். நீங்க படிப்பீங்க உட்கொள்ளுதல் என்ற சொல்ல கொண்டு வரலாம். உட்கொள்வதை தனாவுலல் சமக்கி தனாவுல சமக்கி சமக் உட்கொள்வதை என்றும் அந்த மாதிரி மஸ்தர பயன்படுத்தலாம். ரைட், வேறு யாராவது? சின்ன வாக்கியம் என்றாலும் பரவாயில்ல, பெரிய சமயம் அவசியம். அடுத்து முகமது ஃபாத்திஹ். ஜுவானா. أستاذ سر أستاذ أشرب ماء بعد الطعام. طيب أشرب الماء بعد الطعام. نعم أشرب الماء بعد الطعام. طعامக்கு பிறகு உணவுக்கு பிறகு நான் தண்ணீர் குடிக்கின்றேன். நாம் முகமது ஃபாத்திஹ். குல் பிஸ்மில்லாஹ் கபுல் அக்லும். குல் சொல்லு, பிஸ்மில்லாஹ் என்று சொல்லு, கபுலல் அக்லி உணவுக்கு முன்னால் சாப்பிடுவதற்கு, அக்லண்ட சாப்பிடுதல் தானே, சாப்பிடுவதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லு. طيب இப்போ நாங்க அடுத்த தத்ரீபுக்கு போகலாம். யாராவது சொல்ல போறீங்கன்றா சொல்லலாம். ஏதாவது இருக்கண்டா வச்சுட்டு இருக்கீங்கண்டா? யாஸ்மின் அடுத்து ஹைருன்னிசா. அகல்து சமக்க ஹத்தா ரஹசிஹா. அகல்து சமக்க அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். அந்த மீனுடைய தலை வரைக்கும் சாப்பிட்டேன். நான் அஹ்சன்தி. அகல்து சமக்க அகல்து என்ற நான் சாப்பிட்டேன் இறந்த கால வினை தானே. அகல்து நான் சாப்பிட்டேன். அஸ்ஸமக மீனை. அகல்து சமக்க ஹத்தா வரை. ஹத்தாண்டா வரை. ஹத்தா மத்லஇல் ஃபஜர் ஃபஜர் உதயமாகும் வரை. طيب ஹத்தாண்டா வரை. ஹத்தா ரஸிஹா அதனுடைய தலை வரை நான் சாப்பிட்டேன். அல்லது ரஸஹா நம்ம சொல்லலாம். طيب சொல்லுங்க அடுத்து. ஓகே. أنا جوعان جدا.
أفضل تأكل دجاج ورز وسلطة. أنا جوعان جدا. أنا جوعان جدا. நான் ஜவ்ஆனு ஜித்தா அதிகமாக பசித்தவனாக இருக்கிறேன். உஃபத்திலு அன் ஆக்குல சமக. என்ன சொல்றீங்க? என்ன சாப்பிட போறீங்க? أن آكل دجاج ورز அன் ஆக்குல தஜாஜ. இந்த தஜாஜ் சாப்பிடப்படுறது. அப்ப மஃபூல் பிஹி. அன் ஆக்குல தஜாஜ. உஃபத்திலு அன் ஆக்குல தஜாஜ். நான் அதாவது விரும்புகிறேன். அன் ஆக்குல தஜாஜ், அதாவது சிக்கன் கோழி சாப்பிடுவதை விரும்புகிறேன். கோழி சாப்பிடுவதை விரும்புகிறேன். அன் ஆக்குல அத்தஜாஜ் அல்லது அன் அத்தனாவல தஜாஜ். நாம் கோழி சாப்பிடுவதை நான் முன்னுரிமைப்படுத்துகிறேன். அடுத்தது நோகபதர். أتناول الفطور بالساعة السابعة. نعم أحسنت. أتناول الفطور. فطور breakfast காலை உணவை நான் உட்கொள்வேன் சாப்பிடுவேன். أتناول الفطور بالساعة السابعة. 7 மணிக்கு. في الساعة السابعة. طيب. கேட்கலாமா உஸ்தாத்? கேளுங்க. அனி தொஆம் அப்படின்னு வந்திருக்காங்க உஸ்தாத். அப்ப சாப்பிடுறத பத்தி தான் சொல்லணும். ஷராப் பத்தி இங்க பேசக்கூடாது இல்லையா உஸ்தாத்? இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல ஷராப் பத்தி சொல்லலாமா? குடிக்கிறத பத்தி சொல்லலாம். ஏனென்றால் அது எல்லாமே நான் சாப்பாடு சொல்லும் பொழுது உணவை பத்தி எல்லாம் அடக்கம். طيب. ஃபத்திலுல் அஷீரல் புர்துகால் அப்படின்னு சொல்லலாம். உஃபத்திலு அஸீரல் புர்துகால் சொல்லலாம். نعم. التدريب الخامس. أدخل الكلمات التالية في جمل مفيدة. أدخل الكلمات التالية في جمل مفيدة. இந்த கலிமாக்களை வச்சு பயனுள்ள ஜும்லாக்களை உருவாக்கணும். சரியா? ரைட். இதுவும் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட சின்ன ஜும்லா சொல்லுங்க. பெரியசா நீங்க சொல்லணும் நான் எதிர்பார்க்கல. சின்ன ஜும்லா சொன்னாலே போதுமானது. ரைட். யார் வரீங்க? رسمي تفضل. أكلت السمك في الغداء. نعم. أكلت السمك في الغداء. أكلت السمك في الغداء. غداவுல நான் சமக் சாப்பிட்டேன். பகல் உணவுல சமக் சாப்பிட்டேன். வேற யார் வரீங்க? அகல்து என்றால் நடந்து முடிஞ்சது, இறந்த காலம். அகல்து நான் சாப்பிட்டேன். ஆகுலு என்றால் நான் சாப்பிடுகிறேன். ஆகுலு அல்லது நான் சாப்பிடுகிறேன் அல்லது சாப்பிடுவேன், ரெண்டுக்கும் ஒரே சொல்தான். ஆகுலு சமக் நான் மீன் சாப்பிடுகிறேன் அல்லது ஆகுலு சமக தாயிமன் நான் எப்போதும் மீன் சாப்பிடுவேன். தாயிமன் எப்போதும். குல்லையோம் ஒவ்வொரு நாளும். ஆகுலு சமக குல்லையோம். நாம் அடுத்தால் أحمد. نسكية. أنا أحب الدجاج مع الخبز. نعم. أنا أحب الدجاج مع الخبز. مع الخبز. நான் خبزோடு ரொட்டியோடு தஜாஜ் கோழி சாப்பிட விரும்புகிறேன். أحب الدجاج مع الخبز அல்லது أفضل الدجاج مع الخبز. طيب. அடுத்தது யாரு? அஹ்மத் சொல்றீங்களா? நஸ்ரீன் பானு. ரைட். வாசுங்க தருந்தார். أشرب القهوة في الصباح. نعم. أشرب القهوة في الصباح. காலையிலே நான் காபி குடிப்பேன். أشرب القهوة في الصباح. نعم. تفضل فاصل. آكل العشاء في المطعم. آكل العشاء في المطعم. آكل العشاء في المطعم. நான் ரெஸ்டாரண்ட்ல இரவு உணவு என்ன செய்வேன்? உட்கொள்வேன். آكل العشاء في المطعم அல்லது أتناول العشاء في المطعم அப்படியும் சொல்லலாம்.
அதே மாதிரி அத்தஅஷா ஃபில் மத்அம், அத்தஅஷா என்றாலும் இரவு சாப்பாடு சாப்பிடுவேன் என்ற அர்த்தம். அத்தஅஷா ஃபில் மத்அம் பல மாதிரி சொல்லலாம். அஹ்மத். أحب عصير البرتقال بعد الفطور. نعم بعد الفطور. أحب عصير البرتقال بعد الفطور. காலை உணவுக்கு பிறகு بعد الفطور, ஃபத்தூருக்கு பிறகு أحب عصير البرتقال. புர்துகால் orange ஜூஸ் நான் விரும்புகிறேன். அப்ப أفضل عصير البرتقال بعد الفطور அப்படின்னு சொல்லலாம். أفضل عصير البرتقال بعد الفطور. نعم. வேற யார் வரீங்க? فريدة فاطمة جوانا؟ أستاذ. فريدة آكل فاطمة. الخبز آكل الخبز وبيلا. نعم آكل الخبز والبيض. நான் خبزும் பைதும் சாப்பிடுவேன். آكل الخبز والبيض. பைதண்டா என்ன? ரைட். ஜுவானா நீங்க வச்சிருக்கிற வசனத்தை சொல்லுங்க, அதுக்கேதான் பிரச்சனை இல்லை. آكل شاي بعد الطعام. ஷாய் சாப்பிடுவீங்கண்ணா தமிழ்நாட்டுல? ஷாய் ஷாய் என்ன சொல்றது? நாங்க அரபியில சொல்லும் பொழுது குடிக்கிறேன்னு தான் சொல்லுவோம் தானே? அப்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிப்பேன், ஷாய் குடிப்பேங்கிறது வந்து ஆக்குலு தாம அஷ்ரபு ஷாய். ஐயோ பரவாயில்ல. ஆக்குலு தாம உணவு சாப்பிடுவேன், சும்ம பிறகு அஷ்ரபு ஷாய் ஷாய் குடிப்பேன். ஆக்குலு தாம சும்ம அஷ்ரபு ஷாய். நாம் அஹ்சன்தும் அஹ்சன்தி. வேற யார் வரீங்க? أجيب الله شيء. ايوه تفضل. آكل وجبة واحدة في اليوم. أيوة آكل وجبة واحدة في اليوم. آكل وجبة واحدة في اليوم. أحسنت. نعم. என்ன அர்த்தம் அஜிபுல்லா? நான் ஒரு நாளில் ஒரு வேளை சாப்பிடுவேன். நான் ஒரு நாளில் ஒரு வேளை சாப்பிடுவேன். அஹ்சன்த். வஜபத்துன் வாஹிதா ஒரு வேளை சாப்பாடு தானே? ஆக்குலு வஜபத்தன் வாஹிதத்தன் ஃபில் யௌம். நாம் அடுத்தது யார் வரீங்க? سلام دروسة. نعم تفضل. أقول كل يوم مجبوس لحم. آكل كل يوم آكل كل يوم مجبوزة. لحم. أيوة لحما مجبوزا. لحما. طيب. أيوة. طيب பரவாயில்ல. آكل كل يوم لحما. எல்லாருக்கும் விளங்குறதுக்கு மாதிரி நாம் சும்மா சொல்லுவோமே, آكل كل يوم நான் ஒரு நாளும் சாப்பிடுவேன் லஹ்மன் இறைச்சி. طيب من يجيب؟ نعم تفضلي. على المكتب سبقا وملاقا. திரும்ப விளங்கல, திரும்ப சொல்லுங்க. على المكتب سبق وملاقا. அப்படின்னா மேஜையின் மீது தட்டும் கரண்டியும் இருக்கு. وملعقة சொல்றீங்களா? على المكتب طبق وملعقة. على المكتب மேசையின் மீது இருக்கிறது. على المكتب மக்தப்னா மேசை தானே? على المكتب மேசையின் மீது இருக்கிறது. طبق طبق என்றால் தட்டு, உணவு தட்டு. இதுக்கு طبقன்னு சொல்லலாம். طبق وملعقة. மிலாக்கா ஒரு கரண்டி, ஸ்பூன் இருக்கிறது. طيب வேற யார் வரீங்க? نسرين بانو. نعم تفضلي. في هذا الطعام ملح كثير. نعم أحسنتي. في هذا الطعام இந்த உணவில் في هذا الطعام ملح كثير அதிகமான மில்ஹ் இருக்கு, உப்பு இருக்கிறது. في هذا الطعام ملح كثير. نعم வேற யார் வரீங்க? جاسمين أستاذ. نعم تفضلي. تجري السفينة على الماء.
نعم على الماء. تجري السفينة على الماء. جرى يجري عند ஓடுறது போறது தானே. تجري السفينة. سفينة கப்பல். கப்பல் ஓடுகிறது, கப்பல் போகிறது. تجري السفينة على الماء. தண்ணீரின் மீது. على الماء கடல்ல ஆற்றுல தண்ணீரின் மீது கப்பல் போகும். تجري السفينة على الماء. நாம் இதுல வேற யாரும் சொல்றேன்டா சொல்லலாம் இதில் உள்ள சொற்களுக்கு. நீங்க சொல்ல வச்சிருந்தீங்க கிடைக்கலன்னா சொல்லலாம். யார் சொல்ல வரீங்க? بدر نساء. نعم تفضل بدر نساء. அஷ்ரபு ஹாருன் மாவுன். ஒரு வருமா உஸ்தாத்? نعم அஷ்ரபு நான் குடிக்கின்றேன். மாஅன் ஹாரன். மாஅன் ஹாரா சூடான தண்ணீரை நான் குடிக்கின்றேன். அஷ்ரபு மாஅன் ஹாரா. ரைட். வேற யாரு? عفوا تفضل. أسماك تعيش في الماء. نعم الأسماك. أسماكنا سمك. أدبان مدن أسماك மீன்கள். الأسماك تعيش. عاش يعيش تعيش வாழ்கின்றன. عاش என்றால் வாழ்றது. عاش تعيش வாழ்கின்றன. في الماء. في الماء தண்ணீரில். نفيسة. أنا عطشان أشرب ماء باردة. نعم أنا عطشان. நான் மிகவும் தாகித்தவனாக இருக்கிறேன். أنا عطشان. أشرب ماء باردة குளிரான தண்ணீரை குடிக்கின்றேன். அப்பதான் நீங்க சொல்ல வரீங்க? ஆமா. طيب جوانا. أشرب ماء كثيرا في كل يوم. نعم أحسنتي. أشرب ماء كثيرا كل يوم அல்லது في كل يوم ரெண்டுமே சொல்லலாம். நான் ஒவ்வொரு நாளும் அதிகமான தண்ணீர் குடிக்கிறேன். أشرب ماء كثيرا كل يوم. كل يوم அல்லது في كل يوم. طيب இப்போ நாங்க அடுத்த தத்ரீபுக்கு போலாம். التدريب السادس. تأمل ما يلي. تأمل ما يلي வரக்கூடியத சிந்தி யோசனை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட். முதல் வாக்கியம் யார் வாசிக்கிறீங்க? أشرين بانو. نعم تفضل. آكل الوجبات الثلاث في مطعم الجامعة. نعم آكل الوجبات الثلاثة في مطعم الجامعة. آكل. آكل நான் சாப்பிடுவேன் தானே. الوجبات الثلاث மூன்று வேளை உணவுகளையும் மூன்று வஜபாக்களையும் நான் சாப்பிடுவேன். في مطعم الجامعة யூனிவர்சிட்டி உணவகத்தில் பல்கலைக்கழகத்தின் உணவகத்தில் நான் சாப்பிடுவேன். آكل الوجبات الثلاثة في مطعم الجامعة. في مطعم الجامعة. نعم. خلاص. طيب نعم تفضل. آكل في اليوم 3 وجبات. نعم ما معنى؟ I am eating every day 3 times. نعم 3 وجبات மூன்று உணவுகளை நான் ஒரு நாளில் உட்கொள்வேன் தானே. ஆக்குலு நான் சாப்பிடுவேன். ஃபில் யௌம் நாளிலே ஒரு நாளிலே. 3 வஜபாத்தின் மூன்று வஜபாக்களை மூன்று உணவுகளை சாப்பிடுவேன். மூன்று வேளைகளை. மூன்று வஜபான்றது ஒரு வேளை உணவுக்கு தான் நாங்கள் வஜபான்னு சொல்றோம். மூன்று வேளை உணவுகளை நான் சாப்பிடுவேன். ரைட். نعم تفضل. محمد فاضل. آكل الوجبات அது மஃபூல் நஸப் செய்யணும் கஸ்ர். نعم آكل وجبات مفعول به منصوب. இது நஸ்பு செய்யப்பட்டிருக்குதா இல்ல யார் சொல்றீங்க? பேர் என்ன? நர்கிஸ். நஸ்ரீன். நர்ஜிஸ். அடுத்தது நஸ்ரீன் சொல்லுங்க. உஸ்தாத் இது பெண்பால் பன்மையா இருக்கிறதுனால இதோடைய நசபுடைய நிலை கஸ்ரா இருக்கு உஸ்தாத். نعم أحسنتي. نسرين. அதேதான் உஸ்தாத். பெண்பால் பன்மையில நசபுடைய நிலை கெஸ்ர் கொடுக்கப்பட்டிருக்கும். எல்லா பெண்பால் பன்மையும் அப்படித்தானா?
பரவாயில்ல, நீங்க 2 பேருமே சரியா சொல்லியிருக்கீங்க. எல்லாம் பெண்பால் பன்மையில முஅன்னஸ் ஜம்உல் முஅன்னஸி சாலிம், ஜம்உல் முஅன்னஸி சாலிம், சாலிம் ஜம்முல, முஅன்னஸ் சாலிம் ஜம்முல நீங்க இன்ஷா அல்லாஹ் படிக்கல, நிறைய பேர் படிக்கல, நீங்க படிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அதுல வந்து நஸ்புக்கு அடையாளம் கஸ்ரா, நஸ்புக்கு அடையாளம் கஸ்ரா. மம்னூ மின ஸர்ஃப்ல நீங்க படிச்சீங்க. கஸ்ருக்கு ஜர்ருக்கு அடையாளம் என்ன? மம்னூ மின ஸர்ஃப் ஃபத்ஹா, ஜர்ருக்கு அடையாளம். அதே மாதிரி ஜம்உல் முஅன்னஸ் சாலிம்ல நஸ்புக்கு அடையாளம் கஸ்ரா. இங்க நஸ்பு தான் செய்யப்பட்டிருக்குது, ஆனா நஸ்புக்கு அடையாளம் ஃபத்ஹா வரல. எப்பயுமே ஃபத்ஹா வராது, பெரும்பாலும் ஃபத்ஹா வரும், அடிப்படையான அடையாளம் ஃபத்ஹா. ஆனா சில இடங்கள்ல சில சொற்கள்ல இந்த சொல்லுல கஸ்ரா வரும். அதாவது ஜம்உல் முஅன்னஸ் சாலிமா இருந்தா கஸ்ரா வரும். நீங்க அதை போட்டு மண்டையில குழப்பிக் கொள்ள தேவையில்ல. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நீங்க படிக்கிறதுக்கு இருக்கிறீங்க, படிப்பீங்க. ஒரு question. அது ஒரு கொஸ்டின் உஸ்தாத். இது சலாச வஜபாத்தின் வந்து கசரவா பத்தஹவா? வஜபாத்தின்னு கேக்குறீங்களா? வஜபாத்தின்னு கேக்குறீங்களா? கஸ்ரா தான். ثلاث وجبات கஸ்ரா. ثلاثக்கு நஸ்ப் இருக்கு, முதாஃப் இலைஹி. நாங்க அதது சொல்லும் பொழுது 3ல இருந்து 10 வரையில, 3ல இருந்து 10 வரையில அதது முதாஃபாகவும் மஅதூத் முதாஃப் இலைஹியாகவும் தான் வரும். எண்ணக்கூடிய அந்த இலக்கம் முதாஃபாகவும் எண்ணப்படக்கூடிய பொருள் மஅதூத் முதாஃப் இலைஹியாகவும் தான் வரும். ثلاث وجبات، ثلاثة كتب، ثلاث طلاب، ثلاثة طلاب، ثلاث طالبات، ثلاث طالبات. அந்த மாதிரி ثلاث أربع எல்லாமே அந்த மாதிரி இருக்கு. طيب அடுத்தது யார் வரீங்க? கலந்தார் என்ன சொல்ல போறீங்க? உஸ்தாத் இன்னொரு டவுட். உஸ்தாத் ஒரு டவுட். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன வித்தியாசம் உஸ்தாத்? அது ஃபர்ஸ்ட் வஜபாத் வந்திருக்கு, ரெண்டாவதுல வஜபாத்தி சலாசன் வந்திருக்கு. அப்ப அத வந்து ஆக்குலு சலாச வஜபாத்தின்னு சொல்லலாம் இல்லையா? இரண்டாவதையா முதலாவது சொல்றீங்களா? முதலாவது. என்ன அர்த்தம்டா, முதலாவதுல அல் இருக்குது இல்லையா? முதலாவதுல அல் இருக்குது. அப்ப 3 வேளை சாப்பாட்டையும், முதலாவதுக்கு என்ன அர்த்தம்டா 3 வேளை சாப்பாட்டையும் மதாமுல் ஜாமியாவில் நான் உட்கொள்வேன், சாப்பிடுவேன். முதலாவதுக்கு அர்த்தம் 3 வேளை சாப்பாட்டையும், ரைட். இரண்டாவதுல அர்த்தம் வந்து ஒரு நாளில் 3 வேளை சாப்பிடுவேன். சில பேர் 4 வேளையும் சாப்பிடுவாங்களே, ரைட். ஒரு நாளில் 3 வேளை 3 சாப்பாடுகளை நான் சாப்பிடுகிறேன். ஆக்குரு ஃபில் யௌமி ثلاث وجبات. அது வந்து நீங்க எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த சொற்கள் வந்து பொருத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு காலம் போகும் பொழுது என்ன செய்யும், தெரிய வரும் தானே. நீங்க சொல்ற மாதிரி மேலையும் அதே மாதிரி நீங்க சொன்னாலும் பிழை இல்லை. அப்ப என்ன அர்த்தம் வரும்டா, ஆக்குலு ثلاث وجبات في مطعم الجامعة. ஜாமியாவுடைய மத்தாமிலே 3 சாப்பாடுகளை நான் சாப்பிடுகிறேன், 3 சாப்பாடுகளை சாப்பிடுகிறேன். இப்ப எப்படி அர்த்தம் இருக்கண்டா, 3 சாப்பாடுகளை மத்தாமுல் ஜாமியாவிலே நான் சாப்பிடுகிறேன், 3 சாப்பாடுகளையும். இது அறியப்பட்டது, 3 சாப்பாடுன்ற எல்லாருக்கும் தெரியும், அதனால அல் போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். 3 சாப்பாடுகளையும் நான் மத்தாமுல் ஜாமியாவில் சாப்பிடுகிறேன்னு சொல்லலாம். மத்தாமுல் ஜாமியாவில் 3 சாப்பாடுகளை சாப்பிடுகிறேன். வேற இன்னொரு 4 5வது சாப்பாடு வேற இடத்துல சாப்பிட்றவரா இருக்கலாம். 3 சாப்பாடு அங்க சாப்பிட்றாரு, 4வது வந்து ரூம்ல சாப்பிட்றாரு, அப்படின்னு இருக்கலாம். அப்படி நீங்க சொன்னால் ரைட். அப்ப நுணுக்கமான அர்த்த வித்தியாசங்கள் அதுல இருக்குது, அது உங்களுக்கு காலப்போக்கில் விளங்கும். இப்ப இதுல முதல் அர்த்தத்துல என்ன விளங்குதுண்டா, இப்ப சொல்லியிருக்கிறதுல இவர் சாப்பிட்றது 3 சாப்பாடு தான் ஒரு நாளையில. அந்த 3 சாப்பாட்டையும் மத்தாமுல் ஜாமியால தான் சாப்பிட்றாரு. நீங்க அதுக்கு பதிலா நக்கிராவா போட்டீங்கன்றா என்ன அர்த்தமாகும்டா, 3 சாப்பாடுகளை மத்தாமுல் ஜாமியாவில் சாப்பிடுகிறேன் என்று மட்டும்தான் இருக்கும். சில நேரம் அவர் 4வது 5வது சாப்பாடுகளும் சில பேர் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி சாப்பிட்றவரா இருக்கலாம், ரைட். அது நமக்கு அந்த அளவுக்கு நுணுக்கமாக இப்ப எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் நம்மளா செய்வோம் பார்ப்போம், ரைட். அடுத்தது யார் வரீங்க? நீங்க அப்படி சொன்னா பிழை இல்லையா? நீங்க இந்த அந்த இடத்துல மேல ثلاث وجبات என்ற சொல்ல பயன்படுத்தினாலும் பிழை இல்லை, பயன்படுத்தலாம், ரைட். ஜைனப். ஓகே உஸ்தாத். الفطور الغداء العشاء.
نعم الفطور الغداء العشاء நீங்க நிறுத்தும் பொழுது الفطور الغداء العشاء نعم أحسنت யார் வாரீங்க அடுத்தது منازر أستاذ منازر أستاذ آكل الفاكهة في العشاء نعم آكل الفاكهة في العشاء ما معنى நைட் டின்னருக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன் نعم அடுத்தது யார் வாரீங்க பாசிலா பாசிலா أتعشى بعد صلاة العشاء نعم ما معنى நான் இரவு உணவை இசாவுடைய தொழுகைக்கு பிறகு உண்பேன் نعم أحسنت أتعشى இரவு உணவை உண்பேன் بعد صلاة العشاء بعد صلاة العشاء இப்போ தமிழ்ல இரவு உணவை உண்பேன் என்று 3 சொற்களை நாங்கள் கொண்டு வரணும். அரபியில அது எப்படி சுருக்கம்? அத்தாஷா ஒரு சொல். இரவு உணவை உண்பேன். அத்தாஷா بعد صلاة العشاء بعد صلاة العشاء نعم. உண்பேனுக்கு ததகாஷாண்டா உண்பேன். அத்தாஷா அத்தாஷாண்டா இரவு அஷாவை உண்பேன். அஷாண்டா இரவு சாப்பாடு தானே. விஷாண்டா தான் இரவு தொழுகை. இஷா தொழுகை. அத்தாஷாண்டா இரவு உணவை உண்பேன். இரவு உணவு உண்றதுக்கு என்ன சொல்ற? அத்தாஷா தாஷா யதாஷா இரவு உண்பேன் உண்பேன் அத்தாஷா அந்த ஹம்சா வந்து முதாரியான ஃபியல். அத்தாஷாங்கிறது முதாரியான ஃபியல். மாதில எப்படி சொல்றாங்க கேக்குறேன். தாஷைது உண்டேன் என்று கேக்குறீங்களா? தாஷைது தாஷைது நான் இரவு உணவை உண்டேன். தாஷைது தாஷைது ஜஸாக்கல்லா. யார் அடுத்தது? إبراهيم أفضل الشاي حارا والعصير باردا. نعم ما معنى؟ ஷாயா வந்து சூடாவும் ட்ரிங்க்ஸை வந்து கூலாவும் குடிக்க விரும்புகிறேன். أحسنت. أفضل الشاي حارا والعصير باردا والعصير باردا. نعم அடுத்தது யார் வாரீங்க? نعم خير النساء تفضلي. أشرب العصير مثلجة. نعم ما معنى؟ அதாவது பழச்சாறை அந்த ஐஸோட குடிக்க விரும்புகிறேன். نعم أحسنتي. أشرب العصير مثلجا. أشرب العصير நான் பழச்சாறு குடிக்கிறேன் தானே. அஷ்ரபுல் அசீர முசல்லஜா. முசல்லஜாண்டா அந்த ஐஸோட இருக்கிறது தான் முசல்லஜ் அப்படின்னு சொல்றது. ரைட். பாரிதண்டா இந்த நார்மலா கூலா இருந்தாலும் பாரித்தான். இது வந்து ஐஸ் போட்டு இருந்தா கூடுதலாக சல்ஜ், அதாவது சல்ஜ்ன்றதுக்கு சொல்றது ஐஸ் கட்டி. ஐஸ் கட்டி. அப்ப அந்த ஐஸ் கட்டியோட என்ன செய்யறது? குடிக்கிறதுக்கு தான் முசல்லஜ. அஷ்ரபுல் அசீர முசல்லஜா. நாம் எட்டாவது யார் வாசிக்கிறீங்க? தஃபضل. ولا تطبق على المائدة. نعم ما معنى؟ தட்டை மேசை மேல் வைத்தேன். نعم المائدة உணவு தட்டு. نعم உணவு தட்டு, உணவு மேசை எல்லாத்துக்கும் மாய்தான்னு சொல்லலாம். அப்போ உணவு மேசையில் நான் தபக் தட்டை வைத்தேன். தட்டண்டா உணவு தட்டாக என்ன செய்யலாம் இருக்கலாம் பொதுவாக. طيب وضعت என்ற நான் வைத்தேன் தானே. وضعت الطبق தட்டை நான் வைத்தேன். على الماء. இந்த இங்க ஒரு பிழை இருக்கு. என்ன பிழைன்னு சொல்லுங்க பாப்போம். அலிஃப் வந்திருக்கு. نعم على المائدة. யா வரணுமா அலிஃப் வரணுமா? வடிவத்துல யாவுடைய வடிவத்துல அலிஃப் வரணும் தானே. அலிஃபா எழுதக்கூடாது. யாவுடைய வடிவத்துல அலிஃப் தான் வரும். அலிஃபா தான் நாங்கள் வாசிப்போம். அலாதான். ஆனா அது எழுதப்பட்டது யாவுடைய வடிவத்துல. யா
அதனால அந்த யாவுக்கு என்ன செய்ய மாட்டோம்? அலிஃபுடைய உச்சி நுக்தா அஹ்சன்தி, நுக்தா வைக்க மாட்டோம். நுக்தா வைக்க மாட்டோம். ரைட். இப்ப நீங்க பாருங்க, ஃபீல நுக்தா வச்சிருக்காங்க. ஏண்டா யாண்டு முடியும் பொழுது நுக்தா வைக்கணும். அலாண்டு முடியும் பொழுது இங்க பாருங்க 15வது அலாண்டு முடியும் பொழுது அங்க யா முடியறது இல்ல, நாங்க அலிஃப் தான் முடிகிறோம். அதனால அதுல நுக்தா வைக்க கூடாது, கீழ வைக்கல. ஃபீல வச்சிருக்காங்க. ஏன்? அது யாவாக நாங்க முடிகிறோம். அலிஃபாக முடியும் பொழுது என்ன செய்யக்கூடாது, அந்த யாவுக்கு நுக்தா வைக்க கூடாது. யார் வாரீங்க? منيرة. نعم تفضلي. في الشعبة مقصف صغير. نعم في الشعبة مقصف صغير. ما معنى؟ ஷோபாவில் கேன்டீன் தெரியாது சார். ஆம், ஒரு சிறிய கண்டீன் இருக்கிறது. ஒரு சிறிய கண்டீன் இருக்கிறது. ஷோபாண்டா நாங்க பார்த்தோம் பிரிவு தானே. இங்க அரபு மொழி பிரிவை பத்தி தான் சொல்றாங்க. அரபு மொழி அந்த பிரிவுல செக்ஷன்ல ஒரு சிறிய கண்டீன் இருக்கிறது. طيب من يقرأ؟ نجيب الله. نشرب الشاي في المساء. ما معنى؟ நாங்கள் டீ குடித்தோம் சாயங்காலத்தில். நாம் அஹ்சன்த். மசா சாயங்காலத்தில், மாலையில் நாங்கள். ஷாய், ஷாய் என்றது வந்து பிளைன் டீ தானே. ஷாய் குடித்தோம். அஹ்சன்த். இப்ராஹிமா, யார் பேர் சொன்னீங்க? இப்ராஹிம். أنا أحب الخبز مع العسل. أنا أحب الخبز مع العسل. ما معنى؟ ரொட்டியோட அந்த தேனுடைய ரொட்டியோட சாப்பிட்டு. أنا أحب நான் விரும்புகிறேன். அல் خبز ரொட்டி சாப்பிடுவதை நான் விரும்புகிறேன். مع with உடன், எதோடன்? அல் அசல் தேனுடன் நான் ரொட்டி சாப்பிட ரொட்டியை விரும்புகிறேன். தேனுடன் ரொட்டியை விரும்புகிறேன், ரொட்டி சாப்பிட விரும்புகிறேன். أنا أحب الخبز مع العسل. طيب من يقرأ؟ தேனுக்கு வேற பேரு குர்ஆன்ல என்ன செய்ய வரும்? நஹல். இல்ல, தேனி. நஹல் என்றால் தேனி, அசல் என்றால் தேன். ஓகே, இது ஒரு பேரு தான் இருக்கா அதுக்கு? ஒரு பொதுவா ஒன்று தான். அசல் என்றது தான் தேனுக்கு சொல்ற பேர். நஹல் என்றா தேனி. طيب நாம் அடுத்து யார் வாரீங்க? ياسمين أستاذ. نعم ياسمين. لا أن تناول الطعام خارج الجامعة. ما معنى؟ பல்கலைக்கழகத்தை விட்டும் வெளியே உணவு உட்கொள்ள மாட்டேன். நாம் அஹ்சன்தி. அதுக்கு முன்னால் ஒன்று இருக்குது, அதையும் நீங்க இதை சொல்லியிருக்கீங்க. லா அத்தனாவலு தஆம, நான் உணவு உட்கொள்ள மாட்டேன், உணவு எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஹாரிஜனா வெளியால, ஹாரிஜல் ஜாமியா யூனிவர்சிட்டிக்கு வெளியில நான் உணவு சாப்பிடுவதில்லை. லா அத்தனாவலு தஆம ஹாரிஜல் ஜாமியா. 12வது யார் வாசிக்கிறீங்க? ஃபரீதா ஃபாத்திமா. الطعام في المطعم الجامعي سخي ولذيذ. نعم الطعام في مطعم الجامعة شهي ولذيذ. نعم கருத்து சொல்லுங்க பாப்போம். ஜாமியோட உணவகத்திலே வந்து சுவையாகவும் கஷ்டமானது நான் சாப்பிட்டேன். அவஸ்தை யாருக்கு சொல்லணும்? நர்கிஸ் உஸ்தாத். நர்கிஸ் ஃபேமஸ் உஸ்தாத். ஷஹீயுன் இல்ல, அது ஷஹீர். ஷஹீர் அண்டா ஃபேமஸ். ஷஹீயுன் சுவையாகவும் நல்லதா இல்ல. லதீதுன் ஷஹீயுன். லதீதுன் ஷஹீயுன்.
خير النساء சொல்லலாமா உஸ்தாத்? نعم تفضلي. ஷஹியுன்னா ஆரோக்கியமானது. இல்ல ஷஹியுன் என்றாலும் லதீதுன் என்றதுக்கும் நெருக்கமானதுதான். ஷஹியுன் அப்படின்றா விருப்பமான என்ற மாதிரி, விருப்பமான. ரைட். அத்தாமு ஃபி மதாமில் ஜாமிஅத்தி, யூனிவர்சிட்டி மதாமில், யூனிவர்சிட்டி உணவகத்தில் சாப்பாடு, தாமிட சாப்பாடு, யூனிவர்சிட்டி உணவகத்தில் உள்ள சாப்பாடு ஷஹியுன் விருப்பமானதும், வலதீதுன் என்ன சுவையானதுமாக இருக்கிறது. அப்ப யூனிவர்சிட்டி சாப்பாடு, இப்ப யூனிவர்சிட்டியில் உள்ள மத்தாமில் உள்ள சாப்பாடு மிகவும் விருப்பமானதும் மிகவும் சுவையானதும். சொல்லுங்க. அதாவது அகில் சஹி அப்படின்றது அப்ப சுவாது வரணும், அப்படித்தானே உஸ்தாஸ்? ஆரோக்கியமான சுவாது. ஓகே உஸ்தாஸ், அத நினைச்சு சொல்லிட்டேன். 14வது யார் சொல்றீங்க? ரமதான் ஃபாத்திமா. أنا أفضل القهوة بالحليب والسكر، بالحليب والسكر. سكرا سكر. طيب سين. طيب என்ன அர்த்தம்? எனக்கு வந்து காஃபி ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா பாலும் சீனியும் கலந்த காஃபி ரொம்ப பிடிக்கும். ஆனா உஃபத்திலு, நான் வந்து விரும்புகிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிரச்சனை இல்லை, அப்படி சொல்லலாம். இது அல் கஹ்வத காஃபி. இந்த காஃபி பில் ஹலீப், ஹலீபோடு பாலோடு, வசுக்கர் இன்னும் சீனியோடு, பாலோடும் சீனியோடும் காஃபி குடிப்பது எனக்கு விருப்பமானது. طيب الأخير من يجيب؟ نعم ஜாஸ்மின் உஸ்தாத். நஸ்ரியாவா என்ன பேர் சொன்னீங்க? சொல்லுங்க. على المائدة طبق وملعقة وشوكة وسكين. சாரி. அஹ்சன்தி. சொல்லுங்க, கருத்து தெரியுமா? உணவு தட்டின் மீது பிளேட்டு, அப்புறம் அண்ட் ஸ்பூன், சவுக்கன்னா தெரியல, சிக்கின்னா கத்தி, கரண்டி. எது கரண்டி? மிலாக்கா. ரைட். ஷவுகாண்டா யாரு சொல்றீங்க? யாரு தெரியும்? சொல்லிட்டாங்க. முட்கரண்டி. என்ன சொல்ற? முட்கரண்டியா? طيب على المائدة طبق وملعقة وشوكة وسكين. ஷவுகாண்ட அடிப்படை அர்த்தம் வந்து முள்ளு தானே, குத்துற முள்ளு தான் ஷவுகான்ற. இப்ப நாங்க அந்த முட்கரண்டிக்கும் என்ன செய்றோம்? ஷவுகான்றதை பயன்படுத்துவாங்க. طيب التدريب السابع تعبير شفوي. تكلم عن الطعام. تكلم عن الطعام. சாப்பாடை பத்தி பேச சொல்றாங்க. சரி, ரைட். முதலாவது கேள்வி. யாரு கேள்வி கேட்டுட்டு பதில் சொல்றீங்க, அவங்களே பதில் சொல்லலாம். யார் வரீங்க? டவுட், அந்த ஹெட்டிங் என்ன உஸ்தாத்? ஷஃபவி. ஷஃபவி என்ற வாய் மூலமாக, ஷஃபவி இஹ்திபார் ஷஃபவி என்ற வாய் வழியாக, எழுதுறது இல்லை, வாயால மட்டும் சொல்றது. தபீர் என்றா வசனம் அமைக்கிறது, கருத்தை வெளிப்படுத்துறது, வாய் மூலமாக மட்டும் கருத்தை வெளிப்படுத்துறது. ஷஃபாண்டா அடித்த என்ன அர்த்தம்? ஷஃபா என்றா உதடு தானே, அதை வச்சுதான் இது. வாய் மூலம் பரீட்சை அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப இஹ்திபார் ஷஃபவி. طيب யார் வாரீங்க? முதல் கேள்வி கேட்டுட்டு. نعم تفضل. كم وجبة في اليوم؟ نعم كم وجبة في اليوم. ما معنى؟ طيب بدل சொல்லுங்க. 3 وجبة. இவன் சொன்னதுல ஒரு பிழை இருக்கு. யாரு சரியா சொல்றீங்க?
زينب أستاذ زينب ثلاث وجبات. نعم 3 وجبات. كم وجبة في اليوم ஒரு நாளிலே எத்தனை சாப்பாடுகள் எத்தனை வேளை சாப்பாடுகள் இருக்கின்றன 3 وجبات 3 وجبات. طيب அடுத்தது யார் வரீங்க إبراهيم இப்ராஹிம் متى تفطر؟ نعم بعد صلاة الصبح. نعم أحسنت. متى تفطر؟ ما معنى متى تفطر؟ breakfast இப்ராஹிம் இப்போது நீங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பீங்க. இது ஒரு ஃபியல் முதாரியான ஃபியல். அஃப்தர யுஃப்திரு அஃப்தர யுஃப்திருண்டா எப்ப நீங்க நோன்பு திறப்பீங்க அப்படின்றதுக்கும் மதா துஃப்திர் கேட்கலாம் தானே. மதா துஃப்திர். அதே மாதிரி எப்போது காலை உணவு உட்கொள்ள சாப்பிட்றீங்க அதுக்கும் மதா துஃப்திர். இது ஒரு வினை சொல்லலாம். ஃபுத்தூர் நீங்க ஃபத்தூர்னு சொல்றீங்க தானே, அதுல இருந்து வந்ததுதான் ஃபுத்தூர் ஃபத்தூர். மதா துஃப்திர் எப்போது நீ காலை உணவு சாப்பிடுவாய். எப்படின்னு பதில் சொன்னீங்க? بعد صلاة الصبح. بعد صلاة الصبح. بعد صلاة الفجر. بعد صلاة الصبح. சுபஹ் தொழுகைக்கு பிறகு. நாம் அடுத்தது யார் வாரீங்க? அப்படி உஃப்திரு அப்படின்னு சொல்லலாம். உஃப்திரு நான் உணவு காலை உணவு சாப்பிடுவேன். உஃப்திரு நான் காலை بعد في الساعة السابعة على الساعة السابعة ரெண்டு மாதிரி சொல்லலாம். 7 மணிக்கு. طيب من يقرأ؟ نسرين بانو. نسرين بانو. نسرين بانو تفضلي. الساعة الواحدة. نعم متى تتغدى؟ تتغدى இல்ல تتغدى غدا. தால் இல்ல இல்ல தால் தான் போட்டிருக்கிறாங்க. தால் ما معنى تتغدى؟ மதிய உணவு எப்போது சாப்பிடுவாய்? மதிய உணவு எப்போது சாப்பிடுவாய். متى تتغدى என்ன சொன்னீங்க? الساعة الواحدة. الساعة الواحدة ஒரு மணியில. الساعة الواحدة ஒரு மணிக்கு. அல்லது في الساعة الواحدة. ஃபீ இல்லாமலும் சொல்லலாம். ஏண்டா அது ஒரு இடத்த காலத்தை குறிக்கிற சொல்லுக்கு நாங்க ஃபீயை பயன்படுத்தாமல் சொல்லும் பொழுது அதுக்கு நஸ்பு செஞ்சு மஃபூல் ஃபீஹியாக சொல்லலாம் என்று சில பேர் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ரைட். அடுத்தது யார் வாசிக்கிறீங்க? ஜாஸ்மின் உஸ்தாத். ஜாஸ்மின். அத்தகத்தா பாத ஸலாத்தி துஹ்ரி அப்படின்னு சொல்லலாம் உஸ்தாத். ஐவா அப்படி சொல்லலாம். அத்தகத்தா நான் பகல் உணவு எடுத்துக்கொள்வேன். அத்தகத்தா நான் பகல் உணவு சாப்பிடுவேன். بعد صلاة الظهر. صلاة الظهருக்கு பிறகு. நான் قرأي. மதா தத்த அஷா இசா உணவை எப்போது சாப்பிடுவாய்? நாம் இசாவுடைய உணவு இரவு 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 உணவு. இரவு உணவை எப்போது சாப்பிடுவாய்? இரவு சாப்பாட்டை எப்போது உட்கொள்வாய்? தத்த அஷா. அப்ப பாருங்க உஃப்திரு அண்டா நான் காலை உணவு சாப்பிடுவேன். அத்தகத்தா அண்டா நான் பகல் உணவு சாப்பிடுவேன். அத்தஅஷா அண்டா நான் இரவு உணவு சாப்பிடுவேன். ஹமீதா சொல்லுங்க. எப்படி? இவன் சொன்னதுல ஒரு பிழை இருக்கு. யாருக்கு சரியா சொல்லலாம்? சாஅத்தல் ஆஷிரா அப்படின்னு சொல்லலாம். ஆமாம் சாஅத்தல் ஆஷிரா. அஷரா என்று சொல்றது நாங்க டைம் சொல்லும் பொழுது ஆர்டினல் நம்பர் தான் பயன்படுத்தணும் தானே. அஸ்ஸாஅத்தல் ஆஷிரா. அஸ்ஸாஅத்தல் ஆஷிரத இஷா இரவுல அல்லது லைலா. லைலன் என்றாலும் இரவு தான். அஸ்ஸாஅத்தல் ஆஷிரத லைலன். அல்லது நீங்க இரவு எப்படியும் இரவு சாப்பாடு என்றாலே இரவுல தானே நடக்கும். அதனால அது நீங்க பயன்படுத்தாமலே அஸ்ஸாஅத்தல் ஆஷிரா என்றால் விளங்குறவர் இரவண்டு தான் விளங்கிக் கொள்வார். இந்த தத்தா அஷா பத்தி தானே கேட்கறது. அஷா சாப்பாடு தானே.
متى تتعشى؟ أتعشى الساعة العاشرة. أتعشى الساعة العاشرة அல்லது الساعة العاشرة. الساعة العاشرة. ரைட். அடுத்தது யாரு? உஸ்தாத் இதுக்கு பாத் ஸலாத் இஷான்னு சொல்லலாமா? அப்படின்னு சொல்லலாம். أتعشى بعد صلاة العشاء. இஷா தொழுகைக்கு பிறகு நான் இரவு உணவு சாப்பிடுவேன். أتعشى بعد صلاة العشاء. نعم. அடுத்தது فريدة فاطمة. ماذا تقول قبل الأكل؟ تأكل بسم الله. نعم. இத இன்னும் கொஞ்சம் சரியாகவே யாருக்கு வாசிக்க முடியும்? فيروز أستاذ. نعم فيروز. ماذا تقول ماذا تقول قبل الأكل؟ نعم. ماذا تقول நீ என்ன சொல்வாய்? قبل الأكل. முன்பு. உண்ணுவதற்கு முன்பு. அதானே قبل الأكل. الجواب بسم الله. بسم الله. أقول بسم الله அல்லது بسم الله. طيب. أقول. அடுத்தது யார் வரீங்க? نعم تفضل. முதல்ல பேர் சொன்னீங்க சிஸ்டரா? மிஸ்ரியா. ماذا تقول بعد الأكل؟ الحمد لله الذي أطعمني وسقاني وجعلني من المسلمين. نعم. வேற யாருக்கு வேற பதில் இருக்கா? நர்ஜிஸ். الحمد لله الذي أطعمني هذا ورزقنيه من غير حول مني ولا قوة. نعم. فيروسي. الحمد لله الذي أطعمنا وسقانا وجعلنا من المسلمين. பொது எங்களுக்கு கேக்குறோம். طيب طيب. எல்லாமே ஹதீஸ்கள்ல வந்திருக்கு. ஆனா புகாரில ஒரு ஹதீஸ் இருக்கு. அது ஒருத்தருமே சொல்லல. அதான் யாராவது சொல்லுவாங்களான்னு பார்த்தேன். طيب. உஸ்தாத் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் كثيرا طيبا مباركا فيه غير مكفي ولا مودع ولا مستغنى عنه ربنا. ايوه احسنتي بارك الله فيك. طيب அடுத்தது யார் வாரீங்க வாசிக்கிறதுக்கு? إبراهيم. نعم تفضل. من هو الطباخ؟ نعم. الذي يعالج الطعام بالطبخ. طيب بارك الله فيك. الذي يعالج الطعام بالطبخ. இங்க அது பிரச்சனை இல்லை. நீங்க தபாஹுக்கு வரைவிலக்கணம் சொல்லியிருக்கீங்க இல்லையா? நீங்க ஒருத்தருடைய பேரு அல்லது வேற மாதிரி கூட சொல்லலாம். பிரச்சனை இல்லை. தபாஹண்டா சாப்பாடு என்ன செய்யறவரு? யுஆலிஜு தாம். யார் அந்த சமையல்காரர்? யார் அந்த சமையல்காரர்? மன் ஹுவ அத்தபாஹ். ரைட். அடுத்தது யார் வாசிக்க வரீங்க? உம்மின்னு சொல்லணும். எனக்கு அது ஜவாப் விளங்கல. மன் ஹுவ தப்பாபுக்கு இல்ல நீங்க எதுவும் சொல்லலாம். நீங்க எதுவும் சொல்லலாம். அவர் வந்து தப்பாகண்டா சமையல்காரருக்குரிய வரைவிலக்கணத்தை சொல்றாரு. சாப்பாட்டை வந்து என்ன செய்யறது? சமைக்கிறவர் தான் தப்பாக அப்படின்னு சொல்றாரு. ரைட். மன் ஹுவ தப்பாஹ் அல்லது யத்பஹு தாமன்னு சொல்லலாம். தபஹன்னா சமைக்கிறது தானே. உணவை யார் சமைப்பாரோ அவர் தான் தப்பாஹ் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஒருத்தருடைய பேர் இருந்தா நீங்க மன் ஹுவ தப்பாஹ் ஹுவ யூசுப். அவருடைய பேர் யூசுஃபா இருந்தா அவர் ஹுவ யூசுப் அப்படின்னு சொல்லலாம். தப்பாஹோட பேரை சொல்லலாம். சரி, உங்களுக்கு தெரிஞ்ச தப்பாஹ். யாரும் இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, நீங்க வீட்டுல சாப்பிட்டு யார் சமைச்சவர் தப்பாஹ் யாரு அப்படின்னா நீங்க தப்பாஹோட பேரை சொல்லுவீங்க தானே. மன் ஹுவ தப்பாஹ். கேட்கிறவருடைய நாட்டத்தை நோக்கத்தை பொறுத்து. ரைட். அடுத்தது யார் வாசிக்கிறீங்க? நான் பாசிலா. أين تتناول طعامك؟ أتناول طعامي في البيت. نعم. أين تتناول طعامك؟ உன்னுடைய சாப்பாட்டை நீ எங்க உட்கொள்வாய்? أتناول طعامي في البيت. كم وجبة تأكل في اليوم؟ كم وجبة تأكل في اليوم؟ பதில் சொல்லுங்க. யார் வரீங்க? خير النساء. نعم تفضلي. آكل 3 وجبات. نعم.
آكل 3 وجبات. كم وجبة تأكل في اليوم؟ ஒரு நாள்ல எத்தனை வஜ்பா, எத்தனை உணவு சாப்பிடுவாய்? آكل 3 وجبات அல்ல 3 وجبات என்றாலும் பிழை இல்லை. 3 وجبات 3 வேளை சாப்பாடுகள். ماذا تأكل في الفطور؟ من يجيب؟ جاسمين أستاذ. فيروسي. جاسمين. آكل الخبز وبيضة. نعم ياسمين. ماذا تأكل في الفطور؟ ரயிலில் என்ன சாப்பிடுவாய்? சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. ஆக்குலு ஹுப்ஸன். நாம் ஆக்குலு ஹுப்ஸன். நாங்க ஆக்குலு 2 ஹம்சா வரும் பொழுது நாங்க என்ன செஞ்சிருவோம்டா, அது 2 ஒண்ட அலிஃபா மாத்தி ஆக்குலு அப்படின்னு மாத்திரம். அடிப்படையில ஆக்குலு தான் ஆக்குலு என்று சொல்லுவோம். மாதா தாக்குலு ஃபில் ஃபதூர்? ஆக்குலு ஹுப்ஸா. ஆக்குலு ஹுப்ஸா. ஜோனா அதுக்கே சொல்லுங்க. اللبن والتمر. اللبن والتمر. ரைட். அடுத்த கேள்வி. الدجاجة تفضل أم السمك؟ الدجاجة تفضل أم السمك؟ யார் வரீங்க؟ فواز. نعم تفضل. أفضل السمك. أفضل السمك. فطور என்ன? فطور عندها காலை உணவா? காலை உணவு. breakfast. ماذا تأكل في الفطور؟ காலை உணவுல என்ன சாப்பிடுவாய்? الدجاجة تفضل أم السمك؟ சொல்லுங்க. أفضل السمك. அக்கல உஸ்தாத். அக்கல அப்படின்னு சொன்னதுக்கு ஆக்குன்னு சொன்னீங்க, 2 அலிஃப் வரும்போது. இது அஹத அப்படின்னு சொன்னா எடுத்தான். அப்ப அந்த இடத்துலயும் அந்த மாதிரிதான் ஆஹுது. ஆஹுது. ஜஸாக்கல்லாஹ் கைர். வய்யக். ரைட். இதுக்கு பதில் சொல்லிட்டீங்களா? அடுத்தது போலாம். எஸ். நாம் الدجاجة تفضل أم السمك؟ நீங்க உங்களுக்கு விரும்பினதை சொல்லலாம். الدجاج அல்லது السمك அல்லது أفضل الدجاج أفضل السمك. طيب இந்த மாதிரி சொல்லலாம். ரைட். அடுத்த கேள்வி. هل تأكل كثيرا في الغداء؟ هل تأكل كثيرا في الغداء؟ من يجيب؟ نسكية. نعم نسكية. آكل الأرز في الغداء. பரவாயில்ல. ஆனாலும் இதை விட நுணுக்கமான பதில் யாருக்கு வரும்? யார் சொல்றீங்க? பானு. آكل كثيرا في الغداء. نعم. هل تأكل كثيرا في الغداء؟ பகல் உணவுல நீங்க அதிகமா சாப்பிடுவீங்களா? நீங்க என்ன சொல்லலாம்? نعم. ஆமென்னு சொல்லலாம். نعم آكل كثيرا. آكل كثيرا في الغداء. அல்லது சுருக்கமா نعمன்னு சொல்லலாம். அல்லது نعم آكل كثيرا في الغداء. இல்ல அப்படின்னு சொன்னா لا 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 آكل كثيرا في الغداء. அதாவில் நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன். ரைட். அடுத்த கேள்வி. هل الطعام نعم هل الطعام في مطعم الجامعة لذيذ؟ هل الطعام في مطعم الجامعة لذيذ؟ تفضل اسمي. نعم الطعام في المطعم الجامعة لذيذ. نعم نعم الطعام في مطعم الجامعة لذيذ. طيب السؤال السادس. ما الطعام الذي تفضله في العشاء؟ ما الطعام الذي تفضله في العشاء؟ يا رب تسلمين. أم أحمد. أم أحمد. أفضل الرز والسمك. طيب أفضل الرز والسمك. أحسنتي. நான் இப்போ சோறும் சமக் மீனும் நான் வரவேற்கிறேன். ما الطعام الذي تفضله في العشاء؟ யாருக்கு அர்த்தம் சொல்லலாம்? الطعام الذي ايوه رسمي. இரவு நேர உணவுக்கு நீங்க என்ன விரும்புறீங்க? இரவு சாப்பாட்டுல நீங்க எதை நீங்க விருப்பமாக நீங்க விருப்பப்படுற உணவு எது தானே? மொத்தாம் எந்த சாப்பாடு அல்லது எத்தகையதென்றால் துஃபத்திலும் நீங்க விருப்பப்படுவீர்களே ஃபிலாஷா இரவுணவுல நீங்க விருப்பப்படக்கூடிய சாப்பாடு எதுன்றது அது தானே மொத்தாம் உள்ளதி துஃபத்திலுஹு. துஃபத்திலுஹுண்டா அப்ப நீங்க சொல்லலாம் உஃபத்திலு
ஃபில் ஆஷாயி அர்ருஸ்ஸ உஃபத்திலு ஃபில் ஆஷாயி அஷாவிலே நான் விருப்பப்படுகிறேன் எது அர்ருஸ்ஸ ருஸ்ஸு வல் பைத் வல் طيب كم مطعما في الجامعة كم مطعما في الجامعة طيب யார் பதில் சொல்லணும் நீங்க எந்த பதிலும் உங்களுக்கு சொல்லலாம் பிரச்சனை நீங்க ஜாமியால யாரும் இல்லையே என்றாலும் உங்களுக்கு விருப்பமான பதில் சொல்லலாம் யார் வாரீங்க نعم تفضلي مطعماني نعم احسنتي كم مطعما في الجامعة جامعة எத்தனை மطعم இருக்குது مطعمان இரண்டு மطعம்கள் இரண்டு உணவகங்கள் இருக்கின்றன طيب மூன்று உணவகங்கள் இருந்தால் ثلاث مطاعم ثلاثة مطاعم ثلاثة مطاعم طيب متى تفطر متى تفطر متى تفطر من يجيب إبراهيم بعد صلاة الظهر بعد صلاة الظهر صلاة الظهر பிறகு மத்த அது வந்து غدا நேரம் தானே அப்ப நீங்க காலை உணவு துஹர் தொறது பிறகு தான் சாப்பிடுவீங்களோ آسف أنا آسف أستاذ طيب متى تفطر بعد صلاة الفجر بعد صلاة الفجر بعد صلاة الضحى بعد صلاة الضحى طيب جوانا متى تفطر متى تفطرين بين بالا بعد கேக்கும் பொழுது متى تفطرين الساعة الثامنة صباحا نعم الساعة الثامنة صباحا طيب التاسع الماء الباردة تفضل أم الحار الماء الباردة تفضل أم الحار من يجيب رمضان فاطمة نعم رمضان فاطمة أفضل الماء الحار نعم أفضل الماء الحار சுருக்கமா சொல்லும் பொழுது الحار என்றோ அல்லது الماء البارد என்றோ சொல்லலாம் அல்லது أفضل الماء الحار அல்லது أفضل الماء البارد உங்களுக்கு விருப்பமானதை சொல்லலாம் طيب العاشر اذكر أنا كور اذكر أسماء الوجبات الثلاث اذكر أسماء الوجبات الثلاث من يجيب فاصلة نعم تفضلي فاصلة فاصلة نعم تفضلي فاصلة الفطور الغداء العشاء نعم أحسنتي அப்ப மூன்று வேளை சாப்பாட்டுகளுடைய பெயர்களையும் குறிப்பிடு என்று தான் சொல்லியிருக்காங்க உذكر أسماء الوجبات الثلاث கடைசி பயிற்சி التدريب التاسع இதுல என்ன சொல்லியிருக்காங்க اقرأ واكتب في دفترك இத வாசிங்க உங்களோட காப்பியில புத்தகத்துல எழுதுங்க யார் வாசிக்கிறீங்க முதலாவது إبراهيم عن أبي هريرة رضي الله عنه قال ما عاب رسول الله صلى الله عليه وسلم طعاما قط إن اشتهاها أكله وإن كرهه تركه نعم صحيح البخاري طيب ما عاب குறை கூறினார் ஆபண்ட குறை கூறினான் தானே ما عاب குறை கூறவில்லை யாரு ரசூலுல்லாஹி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை கூறவில்லை எதை தாமன் எந்த ஒரு உணவையும் தாமன்ட நக்கிரா எந்த ஒரு உணவையும் குறை கூறியதில்லை கத்துவன ஒருபோதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் எந்த உணவையும் குறை கூறியது கிடையாது நான் சேர்த்து வாசிங்க இனிஷ்தஹாஹு அவர்கள் அதனை விரும்பினால் ஷஹி என்ற சொல் வந்து விருப்பமானது நான் சொன்னமா இல்லையா அதுல இருந்து அந்த மாதிரி இஷ்தஹா இனிஷ்தஹாஹு அவர்கள் அதனை விரும்பினால் அகலஹு அதனை என்ன செய்து விடுவார்கள் சாப்பிட்டு விடுவார்கள் வஇன் கரிஹு அவர்கள் அதனை விரும்பாவிட்டால் தரக்கஹு அதனை விட்டு விடுவார்கள் தரக்கஹு ஹராமாக்க மாட்டார்கள் விட்டு விடுவார்கள் தானே உடும்பு நபி அவர்களுடைய மாய்தாவில் உணவு தட்டுல வைக்கப்பட்டது நபி அவர்கள் சாப்பிடல யார் சாப்பிட்டாங்க வேற சாபாக்கள் சாப்பிட்டாங்க நபி அவர்களுக்கு அது மனதுக்கு விருப்பமாகல அதனால அவங்க சாப்பிடல அதனால அந்த செயல ஹராமாக்கவில்லை அதனை அவர்கள் விரும்பாவிட்டால் வெறுத்தால் அதனை விட்டு விடுவார்கள் அடுத்தது யார் வாசிக்க வரீங்க அப்ப விரும்பினான்
அவர்கள் விரும்பினால் அகலகு அதனை அகலன்னு சாப்பிட்டான் அகலகு அதனை அவர்கள் சாப்பிடுவார் வைன் கரிகவு அதனை அவர்கள் வெறுத்தால் தரக்ககு தரக்கண்ட விட்டுறது தரக்ககு அதனை விட்டு விடுவார்கள் நாம் வாசிங்க இங்கிருந்து வாசிங்க நகூலு பஅதல் அக்லி சாப்பாட்டுக்கு பிறகு நாம் கூறுவோம் அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வஸகானா வஜஅல்னா முஸ்லிமீன். நாம் வஜஅலனா வஜஅல ஜஅலனா ஆக்கினான் வஜஅலனா எங்களை ஆக்கினான் முஸ்லிம்களாக ஆக்கினான். அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லதி எப்படியானவன் அல்லாஹ் தஆலா அத்அமனா எங்களுக்கு உணவளித்தான் வஸகானா எங்களுக்கு நீர் புகட்டினான் தண்ணீர் தந்தான் குடிப்பதற்கு தந்தான் வஜஅலனா எங்களை ஆக்கினான் முஸ்லிம்களாக ஆக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். طيب அடுத்து யார் வாசிக்க வரீங்க? நஸ்ரின் பானு. عن عائشة رضي الله عنها أن رسول الله صلى الله عليه وسلم قال إذا أكل أحدكم فليذكر اسم الله تعالى فإن نسي أن يذكر اسم الله تعالى في أوله فليقل بسم الله أوله وآخره. سنن أبي داود. أحسنت بارك الله فيك. أن عائشة رضي الله عنها أن رسول الله صلى الله عليه وسلم قال إذا أكل إذا عندهم يفتان நீங்கள் அக்கலன்னு சாப்பிட்டால் அக்கலன்னு சாப்பிட்டான் தானே இதா அக்கல சாப்பிட்டால் அஹதுக்கும் அஹத் என்ற ஒருவர் அஹதுக்கும் உங்களில் ஒருவர் சாப்பிட்டால் பல் யத்குர் அவர் சொல்லட்டும் உத்குர் மேல வந்து தக்கர யத்குர்னு சொல்றது பல் யத்குர் அவர் சொல்லட்டும் இஸ்மல்லாஹி தஆலா அல்லாஹ்வுடைய பெயரை அவர் சொல்லிக் கொள்ளட்டும். சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹ் சொல்லணும் தானே. நசியன மறந்தான் மறந்தால் அவர் மறந்தால் எதுக்கு மறந்தால் ஐயத்குர சொல்வதற்கு மறந்தால் என்ன சொல்வதற்கு இஸ்மல்லாஹி தஆலா அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வதற்கு மறந்தால் ஃபி அவ்வலிஹி எங்க ஃபி அவ்வலிஹி அதனுடைய ஆரம்பத்தில் அவருடைய சாப்பாட்டோட ஆரம்பத்தில் சொல்வதற்கு மறந்தால் ஃபல் யகுல் அவர் சொல்லிக் கொள்ளட்டும் பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆஹிரஹு பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆஹிரஹு. طيب இதான் இதோட நாங்க முடிச்சு கொள்றோம். ஏதாவது கேட்க போறீங்களா? எப்படி கரிஹ என்றால் வெறுத்தான் கரிஹ என்றால் வெறுத்தான் மக்ரூஹ்னு சொல்லுவாங்களே வெறுக்கப்பட்டது விரும்பப்படாதது விருப்பத்துக்கு மாற்றமானதான் கரிஹ. முத்தஃபகுன் அலைஹினா என்ன? சஹீஹ் புகாரி முத்தஃபகுன் அலைஹி முத்தஃபகுன் அலைஹி அப்படி என்றால் யார் சொல்றீங்க? நஸ்ரின் பானு. சொல்லுங்க. புகாரியும் முஸ்லிமும் உள்ளது. சஹீஹ் புகாரி முஸ்லிம்ல வந்தது. சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம் இந்த ரெண்டிலையும் வரக்கூடிய ஹதீஸுக்கு வந்து நாங்க முத்தஃபகுன் அலைஹி அப்படின்னு சொல்றோம். முத்தஃபகுன் அலைஹி முத்தஃபகுன் அலைஹி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றா ஏகோபிக்கப்பட்டதுண்டா புகாரி முஸ்லிம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க ரெண்டு பேருமே அந்த ஹதீஸை அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா முத்தஃபகுன் அலைஹி. அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்கன்னா முழு உம்மத்துமே அதை என்ன செய்யும் ஏற்றுக்கொள்ளும். முழு உம்மத்திட்டையும் அது முத்தஃபகுன் அலைஹி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏகோபிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற அர்த்தம். எப்படி வேற ஹதீஸ்ங்கிறது இது பொருந்துமா? அந்த சுனன் அபீ தாவூத் கீழ இருக்க இதுக்கெல்லாம் பொருந்தாத அந்த வார்த்தை அது? இல்ல புகாரி முஸ்லிம் இது ரெண்டுலயும் ஒரு ஹதீஸ் வந்தா தான் நாங்க முத்தஃபகுன் அலைஹி அப்படின்னு சொல்லுவோம். புகாரில மட்டும் இருக்குன்னா முத்தஃபகுன் அலைஹின்னு சொல்ல மாட்டாங்க. புகாரி அப்படின்னு சொல்லுவாங்க சஹீஹுல் புகாரி. முஸ்லிம்ல மட்டும் இருக்குதுன்றா சஹீஹுல் முஸ்லிம் சஹீஹு முஸ்லிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுல புகாரி முஸ்லிம் ரெண்டுலயுமே ரெண்டு பேருமே அந்த ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க என்றால் ஒரு ஹதீஸ் ரெண்டு பேரும் அறிவிச்சிருக்கிறாங்க என்றால் அதுக்கு முத்தஃபகுன் அலைஹி என்று நாங்க சொல்லுவோம். சில ஹதீஸ் இருக்கும் ரெண்டு பேருமே அறிவிச்சிருப்பாங்க, சில ஹதீஸ் இருக்கும் புகார்ல மட்டும் இருக்கும், சில ஹதீஸ் முஸ்லிம்ல மட்டும் இருக்கும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.